எதிர்க்கட்சிகள் பற்றி விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் மக்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றது குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வந்த நிலையில் அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டதால் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்போது எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். என்ன கோரிக்கை அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது? அனுமதி மறுத்ததற்கான காரணமாக அரசு தரப்பில் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கா? மக்களவையில் நீட் முறைகேடுகள் தொடர்பான விவாதம் என்பது உடனடியாக தனி விவாதமாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று அவை தொடங்கியவுடன் முன்வைத்தார். மிக முக்கியமாக லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள இந்த விவகாரத்தில் தனி விவாதம் என்பது நிச்சயமாக அவையில் நடைபெற வேண்டும். நாடாளுமன்றத்தினுடைய ஒரு முக்கிய பிரச்சனையாக இளைஞர்களுடைய ஒரு எதிர்காலத்தை பாதிக்கும் விவகாரமாக இந்த நீட் விவகாரமானது பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்தார். ஆனால் அதற்கு குடியரசுத் தலைவர் மீதான அந்த உரை மீதான தனி விவாதம் என்பது தற்போது நடைபெற்று வருவதன் காரணமாக நீட் தொடர்பான விவாதத்தை அனுமதிக்க முடியாது என்ற ஒரு பதிலை மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதிலாக முன்வைத்தார். அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் என்பது எதிர்க்கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவருடைய உரை முடிந்த பிறகாவது இந்த ஒரு தனி விவாதம் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது ராகுல் காந்தியின் சார்பாகவும் எதிர்க்கட்சிகள் சார்பாகவும் முன்வைக்கப்பட்டது. அதன் மீதான ஒரு நோட்டீஸை அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அல்லது காலிங் கண்டிஷன் நோட்டீஸை வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை எதிர்க்கட்சி எம்பிகளுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவுறுத்திய நிலையில் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்கள், குறிப்பாக திமுக, காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பாக வழங்கப்பட்டுள்ள நீட் முறைகேடு தொடர்பான விவாதத்தின் நோட்டீஸ் மீதான ஒரு பதிலை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் அந்த நோட்டீஸ்களானது நிராகரிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை சபாநாயகர் தெரிவித்த நிலையில் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சி எம்பிகள் அனைவருமே மக்களவையிலிருந்து தற்பொழுது வெளிநடப்பு செய்துள்ளார்கள். நீட் விவகாரம் தொடர்பான தனி விவாதம் கோராமல் குடியரசுத் தலைவர் உரை மீதான அந்த ஒரு விவாதம் என்பது எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படாது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி தற்போது அனைத்து எதிர்க்கட்சிகளுமே மக்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். நீட் முறைகேடுகள் குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் மக்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இது சார்ந்த விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.